வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 4 அபிஷேக தின நிர்தாரணம். பட்டாபிஷேக தினத்தை குறிப்பிடுவது. சதுர்த்தः சர்க்கः நான்காவது சர்க்கம். அபிஷேக தின நிர்தாரணம் பட்டாபிஷேக தினத்தை குறிப்பிடுவது. गतेष्वथ नृपो भूयः पौरेषु सह मन्त्रिभिः मन्त्रयित्वा ततश्चक्रे निश्चयज्ञे सुनिश्चयम्. நிச்சயஜ்ஞः தீர்மானங்களின் பயன்களை உள்ளபடி அறிந்தவராகிய நிருப்பக சக்கரவர்த்தியார் மந்திரிபிகி மந்திரிமார்களோடு சக கூட பௌரேஷு பட்டணத்து ஜனங்கள் கதேஷு அத்த போன பின்னர் ததக அப்பொழுது பூயக மறுபடியும் சுனிச்சயம் சர்வாபீஷ்ட மனோரதமாயிருப்பதை மந்திரயித்வா தன்னுள்ளத்தினுள்ளேயே நினைத்து சக்கரே பின்கண்டவாறு தானே சொல்லிக் கொண்டார். தீர்மானங்களின் பயன்களை உள்ளபடி அறிந்தவராகிய சக்கரவர்த்தியார் மந்திரிமார்களோடு கூட பட்டணத்து ஜனங்கள் போன பின்னர் அப்பொழுது மறுபடியும் சர்வாபீஷ்ட மனோரதமாயிருப்பதை தன் உள்ளத்தின் உள்ளேயே நினைத்து பின்கண்டவாறு தானே சொல்லிக் கொண்டார். ஸ்வயேவ புஷ்யோ பவித சோபேஷிஞ்சந்து மே சுதம் ராமோ ராஜீவதாம் ராக்ஷோ யுவராஜ இதி பிரபு. புஷ்ய நட்சத்திரமாகிய ஸ்வஹா நாளை தினத்தில் மே எனது சுதம் புதல்வனை அபிஷிஞ்சந்து அபிஷேகம் செய்வார்கள். ஸ்வஹா ஏவ நாளை முதலே ராஜீவ தாம்ராக்ஷக செந்தாமரை போல் சிவந்த கண்களை உடைய ராமக ஸ்ரீராமன் யுவராஜக யுவராஜன் இதி என்கிற பிரபு அரசாளும் அதிகாரம் உடையவனாய் பவிதா விளங்குவான். புஷ்ய நட்சத்திரமாகிய நாளை தினத்தில் எனது புதல்வனை அபிஷேகம் செய்வார்கள். நாளை முதலே செந்தாமரை போல் சிவந்த கண்களுடைய ஸ்ரீராமன் யுவராஜன் என்கிற அரசாளும் அதிகாரம் உடையவனாய் விளங்குவான். அத்தாந்தர்கிருஹமாவிஷ்ய ராஜா தசரதஸ்ததா சூதமாமந்த்ரயாமாஸ ராமம் புனரீயாணய. ததா அப்பொழுது தசரத ராஜா சக்கரவர்த்தியார் அந்தர்கிருகம் திருமாளிகையில் ஏகாந்தமாயிருக்கும் ஓர் அறைக்கு ஆவிஷ்ய போய் சோத்தம் சாரதியாகிய சுமந்திரரை பார்த்து அத்த பின்கண்டவாறு ஆமந்திரயாமாச ஆக்ஞாபித்தருளினார். ராமம் ராமனை புனக மறுபடியும் இக இவ்விடத்திற்கு ஆணைய நீர் அழைத்து வாரும். அப்பொழுது தசரத சக்கரவர்த்தியார் திருமாளிகையில் ஏகாந்தமாயிருக்கும் ஓர் அறைக்கு போய் சாரதியாகிய சுமந்திரரை பார்த்து பின்கண்டவாறு ஆக்ஞாபித்தருளினார். ராமனை மறுபடியும் இவ்விடத்திற்கு நீர் அழைத்து வாரும். பிரதிக்ருஹ்ய ச தத்வாக்யம் சுத்த புனரோபாயயோ ராமஸ்ய பவனம் சீக்ரம் ராமமானயித்தும் புனக. சக அந்த சூதக சாரதி தத்வாக்கியம் அவரதாக்ஞையை பிரதிகிருஹ்ய சிரமேற்கொண்டு ராமம் ஸ்ரீராமரை புனக மறுபடியும் ஆணையித்தும் அழைத்து வர சீக்கிரம் தக்ஷணமே ராமஸ்ய ஸ்ரீராமரது பவனம் மாளிகைக்கு புனக திரும்பவும் உப்பாயையோ போய் சேர்ந்தார். அந்த சாரதி அவரது ஆக்ஞையை சிரமேற்கொண்டு ஸ்ரீராமரை மறுபடியும் அழைத்து வர தக்ஷணமே ஸ்ரீராமரது மாளிகைக்கு திரும்பவும் போய் சேர்ந்தார். த்வாஸ்தைராவேதிதம் தஸ்ய ராமாயாகமனம் புனः ஸ்ருத்வைவ சாபி ராமஸ்தம் பிராப்தம் சங்கான்விதோபவத். துவாஸ்தைஹி வாசல் காப்பவர்களால் ராமாய ஸ்ரீராமருக்கு தஸ்ய அவரது புனக மறுபடி ஆகமனம் வரவானது ஆவேதித்தம் விண்ணப்பம் செய்விக்கப்பட்டது. ஸ்ருத்வா திருச்செவி சாற்றி அருளிய ராமக ஸ்ரீராமர் ஏவ உடனேயே
பிராப்தமப்பி வந்திருக்கும் தம் ச அவரையும் சங்கான்விதக நினைத்து தற்கால விஷயம் இன்னதென்று தெரியாத நிலையில் அபவத் ஆனார். வாசல் காப்பவர்களால் ஸ்ரீராமருக்கு அவரது மறுபடி வரவானது. விண்ணப்பம் செய்விக்கப்பட்டது. திருச்செவி சாற்றி அருளிய ஸ்ரீராமர் உடனேயே வந்திருக்கும் அவரையும் நினைத்து தற்கால விஷயம் இன்னதென்று தெரியாத நிலையில் ஆனார். பிரவேஷ்ய சைனம் த்வரிதம் ராமோ வச்சனமப்ரவீத் யதா கமனக்ருத்யம் தே பூயஸ்தத் ப்ரூஹ்யசேஷதः. ராமः ஸ்ரீராமர் ஏனம் இவரை பிரவேஷ்ய உள்ளே அழைப்பித்து வச்சனம் பின்வரும் கேள்வியை அப்ரவீத் கேட்டருளினார். தே உம்முடைய துவரித்தம் ச அவசரமாயுள்ளதும் பூயக திரும்பவும் ஆகமன கிருத்தியம் வந்த காரியம் யத்தத் எதுவோ அது அசேஷத்தக எல்லாவற்றையும் புரோஹி சொல்லும். ஸ்ரீராமர் இவரை உள்ளே அழைப்பித்து பின்வரும் கேள்வியை கேட்டருளினார். உம்முடைய அவசரமாயுள்ளதும் திரும்பவும் வந்த காரியம் எதுவோ அது எல்லாவற்றையும் சொல்லும். தமோவாச்ச தத்தசோத்தோ ராஜாத்வாம் திரஷ்டுமிச்சதி ஸ்ருத்வா பிரமாணம் தத்ரத்வம் கமனாயேதராயவா. தத அப்பொழுது சோதக சாரதி தம் அவரை பார்த்து உவாச்ச பின்வரும் பதிலை சொன்னார். ராஜா சக்கரவர்த்தியார் துவாம் தேவரீரை திரஷ்டும் நேரில் பார்க்க இச்சதி இப்பொழுது ஆக்ஞாபித்திருக்கின்றார். துவம் தேவரீர் ஸ்ருத்வா செவியில் வாங்கி கொண்டு விட்டு கமனாய எழுந்து அருளுவதற்கோ இத்தராய இல்லாததற்கோ தத்ரவா ஏதொன்றுக்கும் பிரமாணம் திருவுளம் எப்படியோ அப்படியே செய்தருளவும். அப்பொழுது சாரதி அவரை பார்த்து பின்வரும் பதிலை சொன்னார். சக்கரவர்த்தியார் தேவரீரை நேரில் பார்க்க இப்பொழுது ஆக்ஞாபித்திருக்கின்றார். தேவரீர் செவியில் வாங்கி கொண்டு விட்டு எழுந்தருளுவதற்கோ இல்லாததற்கோ ஏதொன்றுக்கும் திருவுளம் எப்படியோ அப்படியே செய்தருளவும். இதி சோத்த வச்சஸ்ருத்வா ராமோத்தத்வரயான்விதः பிரயயோ ராஜபவனம் புனர்திரஷ்டும் நரேஸ்வரம். இதி இந்த சூதவச்சக சாரதியின் விண்ணப்பத்திற்கு ஸ்ருத்வா திருச்செவி சாற்றிய ராமக ஸ்ரீராமர் துவரையா எதற்கும் முந்தி செய்ய வேண்டிய காரியம் இருப்பதால் அன்விதக அதொன்றையே செய்கின்றவராகி நரேஸ்வரம் சக்கரவர்த்தியாரை புனக மீளவும் திரஷ்டும் தரிசிக்க ராஜபவனம் சக்கரவர்த்தியாரின் திருமாளிகைக்கு அத்த உடனேயே பிரயயோ போய் சேர்ந்தார். இந்த சாரதியின் விண்ணப்பத்திற்கு திருச்செவி சாற்றிய ஸ்ரீராமர் எதற்கும் முந்தி செய்ய வேண்டிய காரியம் இருப்பதால் அதொன்றையே செய்கின்றவராகி சக்கரவர்த்தியாரை மீளவும் தரிசிக்க சக்கரவர்த்தியாரின் திருமாளிகைக்கு உடனேயே போய் சேர்ந்தார். தம் ஸ்ருத்வா சமனுப்ராப்தம் ராமம் தசரதோ நிருபः பிரவேசயாமாச கிருஹம் விவக்ஷு பிரியமுத்தமம். தசரத நிருபः சக்கரவர்த்தியார் தம் அந்த ராமம் ஸ்ரீராமரே சமனுப்பிராப்தம் சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறவராய் ஸ்ருத்வா கவனித்து உத்தமம் பெரிய காரியத்தை பிரியம் சஞ்சலம் உண்டாகாத வண்ணமாய் விவக்ஷு சொல்லுவதற்கு கிருஹம் மனைக்குள் பிரவேசயாமாச வந்து சேர கட்டளையிட்டார். தசரத சக்கரவர்த்தியார் அந்த ஸ்ரீராமரை சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறவராய் கவனித்து பிரிய காரியத்தை சஞ்சலம் உண்டாகாத வண்ணமாய் சொல்லுவதற்கு மனைக்குள் வந்து சேர கட்டளையிட்டார். பிரவேசன்னேவ ச ஸ்ரீமான் ரகவோ பவனம் பிதுः ததர்ஷ பித்தரம் தூராத் பிரணிபத்ய கிருதாஞ்சலிः. ஸ்ரீமான் திரிலோக்க பிரசித்தி பெற்று விளங்கும் ராகவா ச ஸ்ரீராகவரும் தூரத்திலிருந்தே கிருத்தாஞ்சலியை அஞ்சலி ஹஸ்தராகி பித்துகு தந்தையின் பவனம் வீட்டுக்குள்
பிரவிஷன் போய்ச் சேர்ந்து ஏவ உடனே பித்தரம் தந்தையை பிரணிபத்திய முடி தாழ்த்தி நமஸ்கரித்து ததர்ஷ திருவாக்கில் நின்று என்ன நியமனம் வருமோ என்று செவி கொடுத்து காத்து நின்று கொண்டிருந்தனர். திருலோக்க பிரசித்தி பெற்று விளங்கும் ஸ்ரீராகவரும் தூரத்திலிருந்தே அஞ்சலி ஹஸ்தராகி தந்தையின் வீட்டுக்குள் போய் சேர்ந்து உடனே தந்தையை முடி தாழ்த்தி நமஸ்கரித்து திருவாக்கில் நின்று என்ன நியமனம் வருமோ என்று செவி கொடுத்து காத்து கொண்டிருந்தனர். பிரணாமந்தம் சமுத்தாப்ய பரிஷ்வஜ்ய ச பூமிபஹ பிரதிஷ்ய சாஸ்மை ருச்சிரம் ஆசனம் புனரப்ரவீத். அந்த பூமிபஹ சக்கரவர்த்தியார் பிரணமந்தம் ஈரையும் அவனை சமுத்தாப்பிய தூக்கி பரிஷ்வஜ்ய மார்போடு அணைத்து அஸ்மை இவனுக்கு ருச்சிரம் சிறந்த ஆசனம் ஓர் ஆசனத்தை புனக மீளவும் பிரதிஷ்ய சுட்டி காட்டிவிட்டு அதன் மேல் அப்ரவீத் பின்கண்டவாறு பேசினார். அந்த சக்கரவர்த்தியார் இறையும் அவனை தூக்கி மார்போடு அணைத்து இவனுக்கு சிறந்த ஓர் ஆசனத்தை மீளவும் சுட்டி காட்டிவிட்டு அதன் மேல் பின்கண்டவாறு பேசினார். ராமா விருத்தோஸ்மி தீர்காயோர் முக்த போகா மயீப்சிதः अन्नवद्भिः क्रतुषतेस्तथेष्टं भूरि दक्षिणैः. ராமா ராமா தீர்காயுகு நெடுநாள் கண்ட விருத்தக வயது முதிர்ந்தவனாக அஸ்மி நான் இருக்கிறேன் மயா என்னால் ஈப்சிதாக மனோபீஷ்டங்களாகின்ற போகாக மனோரதங்கள் புக்தாக அனுபவிக்கப்பட்டன. ததா அவ்வண்ணமே அன்னவத்பிஹி அன்னதானங்களோடும் பூரி தட்சிணைஹி அளவு கடந்த தட்சிணைகளோடும் கிருதசதைஹி பல நூறு யாகங்களால் இஷ்டம் புகழ் ஏற்பட்டுவிட்டது. ராமா நெடுநாள் கண்ட வயது முறிந்தவனாக நான் இருக்கிறேன் என்னால் மனோபீஷ்டங்களாகின்ற மனோரதங்கள் அனுபவிக்கப்பட்டன. அவ்வண்ணமே அன்னதானங்களோடும் அளவு கடந்த தட்சிணைகளோடும் பல நூறு யாகங்களால் புகழ் ஏற்பட்டுவிட்டது. ஜாத்தமிஷ்டம் அப்பத்தியம் மே த்வமத்யானோபமம் புவி தத்தமிஷ்டமதீத்தம் ச மயா புருஷசத்தம. புருஷசத்தம ஹே புருஷோத்தம துவம் நீ மே எனக்கு இஷ்டமான அப்பத்தியம் ஔரச புத்திரனாயினை ச அதனால் மயா என்னால் புவி உலகில் அத்ய இப்பொழுது அனுபமம் ஒப்பு உயர்வு இல்லாததும் இஷ்டம் என்னால் பிரார்த்திக்கப்பட்டதும் தத்தம் அதன் பயனாய் வரமாய் கிடைத்ததும் ஜாத்தம் பிரத்யக்ஷத்தில் அதீத்தம் அனுபவிக்கப்பட்டது. ஏ புருஷோத்தமா நீ எனக்கு இஷ்டமான ஔரச புத்திரனாயினை அதனால் என்னால் உலகில் இப்பொழுது ஒப்பு உயர்வு இல்லாததும் என்னால் பிரார்த்திக்கப்பட்டதும் அதன் பயனாய் வரமாய் கிடைத்ததும் பிரத்யக்ஷத்தில் அனுபவிக்கப்பட்டது. அனோபூத்தானி சேஷ்டானி மயா வீர சுகான்யப்பி தேவர்ஷி பித்ரு விப்ராணாம் அன்றுணோஸ்மி ததாத்மனः. மயா என்னால் இஷ்டானி மனோரதங்களாயிருக்கின்ற வீர சுகாணி அப்பி தானம் தர்மம் தயை யுத்தம் என்கிற 4 வீரங்களால் விளையும் பாக்கியங்கள் அனுபூத்தானி அனுபவிக்கப்பட்டன. அதனால் தேவர்ஷி பித்ரு விப்ராணாம் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்ருக்களுக்கும் அந்தர்களுக்கும் தத்தா வண்ணமே ஆத்மனகா எனது ஆத்மாவுக்கும் அன்றுணகா செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தவனாக அஸ்மி இருக்கிறேன். என்னால் மனோரதங்களாயிருக்கின்ற தானம் தர்மம் தயை யுத்தம் என்கிற 4 வீரங்களால் விளையும் பாக்கியங்கள் அனுபவிக்கப்பட்டன. அதனால் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்ருக்களுக்கும் அந்தணர்களுக்கும் அவ்வண்ணமே எனது ஆத்மாவுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தவனாக இருக்கிறேன். நக்கிஞ்சின் மம கர்த்தவ்யம் தவான் யத்ராபீஷேச்சனாத் அத்தோ யத்வமஹம் ப்ரூயாம் தன்மே த்வம் கர்த்துமர்ஹசி.
தவ உனக்கு அபிஷேச்சனாத் பட்டாபிஷேகம் செய்விப்பது ஒன்றைத் தவிர அந்யத்ர வேறு மம எனக்கு கர்த்தவியம் செய்ய வேண்டியது கிஞ்சித் ந ஏதொன்றுமில்லை. அத்தஹாதலால் அகம் நான் துவாம் உனக்கு எதை ப்ரோயாம் சொல்லப் போகிறோனோ தத் அதை துவம் நீ மே எனக்காக கர்த்தும் செய்ய அர்ஹசி கடவாய். உனக்கு பட்டாபிஷேகம் செய்விப்பது ஒன்றைத் தவிர வேறு எனக்கு செய்ய வேண்டியது ஏதொன்றுமில்லை. ஆதலால் நான் உனக்கு எதை சொல்லப் போகிறேனோ அதை நீ எனக்காக செய்ய கடவாய். அத்ய பிரக்ருத யஸ்ஸர்வாஸ்த்வாமிச்சந்தி நராதிபம் அத்தஸ்த்வாம் யுவராஜானம் அபிஷேக்ஷ்யாமி புத்திரக குழந்தாய். அத்ய இப்பொழுது பிரக்ருத்தயக ஜனங்கள் சர்வாக எல்லோரும் துவாம் உன்னை ராதிப்பம் அரசு புரிய அதிகாரம் பெற்றவனாக்க இச்சந்தி கோருகின்றார்கள். அத்தக ஆதலால் துவாம் உன்னை யுவராஜானம் யுவராஜாவாக அபிஷேக்ஷ்யாமி பட்டாபிஷேகம் செய்யப் போகிறேன். குழந்தாய் இப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் உன்னை அரசு புரிய அதிகாரம் பெற்றவனாக்க கோருகின்றார்கள். ஆதலால் உன்னை யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்யப் போகிறேன். அப்பிச்சாத்யாஷோ பாண்ராம ஸ்வப்னே பஷ்யாமி தாருணான் சநிர்காத்தா மஹோல்காச்ச பதத்திய மகாஸ்வனா. ராமா ஸ்ரீராமா அப்பி இது இப்படி இருக்க ஸ்வப்னே நித்ரையின் கனவில் சனிர்காத்தா இடியுடன் கூடிய மகாஸ்வனா வெகு சப்தமிடுகிறதாய் மஹோல்கா ஓர் பெரும் கொள்ளிக்கட்டை இக இங்கு பதத்தீச்ச விழுந்ததாகவும் ச இன்னும் தாருணான் மனதுக்கு சஞ்சலத்தை உண்டாக்குகிறதான அசுமாவான் அருமாபத்துகளை முன்னமே சூச்சிப்பிக்கும் அபசகுணங்களையும் அத்ய இப்பொழுது பஷ்யாமி நான் காண்கின்றேன். ஸ்ரீராமா இது இப்படி இருக்க நித்திரையின் கனவில் இடியுடன் கூடிய வெகு சப்தமிடுகிறதாய் ஓர் பெருங்கொள்ளிக்கட்டை இங்கு விழுந்ததாகவும் இன்னும் மனதுக்கு சஞ்சலத்தை உண்டாக்குகிறதான வரும் ஆபத்துக்களை முன்னமே சூச்சிப்பிக்கும் அபசகுணங்களையும் இப்பொழுது நான் காண்கின்றேன். அவஷ்டப்தம் ச மே ராம நக்ஷத்ரம் தாருணைர்கிரகைः ஆவேதயந்தி தெய்வஜ்ஞாः சூர்யாங்காரகராஹுபிः. ராமா ஸ்ரீராமா தேவஜ்ஞாக ஜோதிடர்கள் மே எனது நக்ஷத்திரம் ஜன்ம நக்ஷத்திரமானது சூர்யாங்காரக்க ராகுபிகி சூரியன் அங்காரக்கன் ராகுவென்கிற தாருணைகி குரூர கிரகைகி கிரகங்களால் அவஷ்டப்தம் ச பீடிக்கப்படுகின்றதெனவும் ஆவேதயந்தி சொல்லுகிறார்கள். ஸ்ரீராமா ஜோதிடர்கள் எனது ஜன்ம நக்ஷத்திரமானது சூரியன் அங்காரக்கன் ராகுவென்கிற குரூர கிரகங்களால் பீடிக்கப்படுகின்றதெனவும் சொல்லுகிறார்கள். பிராயேன ச நிமித்தானாமீத்ருஷாணாம் சமுத்பவே ராஜாயே மிருத்யுமாப்னோதே கோராம்பாபதமிருச்சதி. ஈத்ருஷாணாம் இப்படிப்பட்ட நிமித்தானாம் அபசகுணங்களுடைய சமுத்பவே பலனில் ராஜாச்ச மன்னனே மிருத்யும் மரணத்தையாவது கோராம் கொடிய ஆப்பதம்பா ஆபத்தையாவது ஆப்னோத்தி அடைகிறான். பிராயேனகி எப்படியும் இதற்கு ஈடாய் கிருச்சதி தன் அறிவை இழந்து விடுகிறான். இப்படிப்பட்ட அபசகுணங்களுடைய பலனில் மன்னனே மரணத்தையாவது கொடிய ஆபத்தையாவது அடைகிறான். எப்படியும் இதற்கு ஈடாய் தன் அறிவை இழந்து விடுகிறான். தத்யாவதேவ மேச்சேதோ ந விமுஞ்சதி ராகவ தாவதேவாபீஷிஞ்சஸ்வ சலாஹி பிராணீனாம் மதிஹி. ராகவ ராகவ மே எனது சேதக ஆத்மா விமுஞ்சத்தி ந எனது உடலை விட்டு பிரியாது இருக்கிறது. யாவத் ஹி எதுவரைக்குமா தாவத் ஏவ அதற்குள்ளேயே
அபிஷிஞ்சஸ்வ நீ பட்டாபிஷேகம் பெற்றுவிடு. தத் ஏவ அது இல்லை என்ற போதிலும் பிராணினாம் மனிதர்களின் மதிஹி அறிவு சலா அழிவு அடைவதற்குள் பட்டது. ராகவா எனது ஆத்மா எனது உடலை விட்டு பிரியாதிருக்கிறது எதுவரைக்குமோ அதற்குள்ளேயே நீ பட்டாபிஷேகம் பெற்றுவிடு. அது இல்லை என்ற போதிலும் மனிதர்களின் அறிவு அழிவு அடைவதற்குள் பட்டது. அத்யச்சந்திரோப்யோபகதः புஷ்யாத் பூர்வம் புனர்வசம் ஸ்வப்புஷ்யயோகம் நியதம் பக்ஷ்யந்தே தெய்வ சிந்தகாः. அத்ய இன்று சந்திரக சந்திரன் புஷ்யாத் புஷ்ய நட்சத்திரத்திற்கு பூர்வம் முந்திய புனர்வசும் புனர்வசு நட்சத்திரத்தில் அப்யுபகத இருக்கிறான். தெய்வ சிந்தகாக ஜோதிடர்கள் புஷ்ய யோகம் புஷ்ய நட்சத்திரத்துடன் கூடிய ஸ்வஹ நாளையே நியத்தம் பொருந்தியதாக வக்ஷ்யந்தே சொல்லுகிறார்கள். இன்று சந்திரன் புஷ்ய நட்சத்திரத்திற்கு முந்திய புனர்வசு நட்சத்திரத்தில் இருக்கிறான். ஜோதிடர்கள் புஷ்ய நட்சத்திரத்துடன் கூடிய நாளையை பொருந்தியதாக சொல்லுகிறார்கள். தத்ர புஷ்யேபிஷிக்தஸ்த்வம் மனஸ்த்வரயதீவ மாம் ஸ்வஸ்த்வாஹமபிஷிக்ஷ்யாமி யௌவராஜ்யே பரந்தப. பரந்தப லோக பிரசித்தி பெற்ற போர்வீரா, புஷ்யே புஷ்ய நட்சத்திரத்தில் துவம் நீ அபிஷிக்தக முடிசூட்டப்பட வேண்டியது. மாம் என்னை மனக எனது ஆத்மாவானது தத்ர இவ வேறு ஒன்றிலும் செல்லாததாயும் இது ஒன்றிலேயே இருப்பதாயும் துவரையத்தி விரைகின்றது. துவா உன்னை ஸ்வஹ நாளை யவராஜ்ய யுவராஜ்யத்தில் அகம் நான் அபிஷேக்ஷ்யாமி அபிஷேகம் செய்கிறேன். லோக பிரசித்தி பெற்ற போர்வீரா, புஷ்ய நட்சத்திரத்தில் நீ முடிசூட்டப்பட வேண்டியது. என்னை எனது ஆத்மாவானது வேறொன்றிலும் செல்லாததாயும் இது ஒன்றிலேயே இருப்பதாயும் விரைகின்றது. உன்னை நாளை யுவராஜ்யத்தில் நான் அபிஷேகம் செய்கிறேன். தஸ்மாத் வயாத்ய விரத்தினா நிஷேயம் நியதாத்மனா சஹவத்வோபவஸ்தவ்ய தர்ப பிரஸ்தரஷாயினா. தஸ்மாத் ஆகையால் அத்ய இன்றையை இயம் இந்த நிஷா இரவு வத்வாசக தர்ம பத்னியோடு கூட துவயா உன்னால் விரத்தினா தீட்சை கொண்டவனாயும் நியதாத்மனா சதா பகவத் தியானம் செய்து கொண்டே தர்ப பிரஸ்தர ஷாயினா தர்பை படுக்கையில் படுத்து கொண்டவனாய் உபவஸ்தவ்ய உபவாசத்திலும் கழிக்கப்பட வேண்டும். ஆகையால் இன்றையை இந்த இரவு தர்ம பத்னியோடு கூட உன்னால் தீட்சை கொண்டவனாயும் சதா பகவத் தியானம் செய்து கொண்டு தர்பை படுக்கையில் படுத்து கொண்டவனாய் உபவாசத்திலும் கழிக்கப்பட வேண்டும். சுஹ்ருதச்சாப்ரமத்தாஸ்த்வாம் ரக்ஷந்த்வத்யே சமந்ததः பவந்தி பகோ விக்னானி கார்யான் ஏவம் விதானி. ஏவம் விதானி இப்படியான கார்யாணி காரியங்கள் பகுவிக்னானி இடையூறுகளுக்கு உட்பட்டவைகளாக பவந்தி இருக்கின்றன. ஹி ஆகையால் துவாம் உன்னை அத்ய இந்த சமயத்தில் சுஹ்ருதஹா அன்பர்கள் அப்பிரமத்தாக ச ஜாக்கிரதையுடன் இருப்பவர்களாயே சமந்ததக சர்வ பிரகாரத்திலும் ரக்ஷந்து பாதுகாக்கட்டும். இப்படியான காரியங்கள் இடையூறுகளுக்கு உட்பட்டவைகளாயிருக்கின்றன. ஆகையால் உன்னை இந்த சமயத்தில் அன்பர்கள் ஜாக்கிரதையுடன் இருப்பவர்களாயே சர்வ பிரகாரத்திலும் பாதுகாக்கட்டும். விப்ரோஷிதச்ச பரத்வா யாவதேவ புராதிதः தாவதேவாபிஷேகஸ்தி ப்ராப்தகாலோ மதோ மம. பரதः ஏவ பரதனோ புராத் பட்டணத்திலிருந்து விப்ரோஷிதः வேறொரு ஊரில் இருக்கிறான். பிராப்த காலக சாஸ்திர விதிகளுக்கு ஒத்த முகூர்த்த தினமாய் யாவத் இதுதான் இருக்கிறது. இத்தக ஏவ இந்த ஒரு காரணத்திற்காகவே யாவச்ச அப்படி இருந்தும் இப்பொழுதே
தே உனது அபிஷேக பட்டாபிஷேகமானது மம எனது மத்தக அனுமதி பெற்றதாகிறது. பரதனோ பட்டலத்திலிருந்து வேறொரு ஊரில் இருக்கிறான். சாஸ்திர விதிகளுக்கு ஒத்த முகூர்த்த தினமாய் இதுதான் இருக்கிறது. இந்த ஒரு காரணத்திற்காகவே அப்படி இருந்தும் இப்பொழுது உனது பட்டாபிஷேகமானது எனது அனுமதி பெற்றதாகிறது. காமம் கலோ சத்தாமிருத்தே பிராத்தா தே பரதஸ்திதः ஜேஷ்டானோ வர்த்தி தர்மாத்மா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியः. காமம் நான் சந்தேகமற அறிந்ததாகிய கலோ பின்வரும் காரணமும் இருக்கிறது. தே உனது பிராத்தா தம்பியாகிய பரதன் சதா மகான்களுடைய விருத்தி அனுஷ்டானத்தில் ஸ்திதக அசஞ்சல பக்தி வைத்தவன். ஜேஷ்டானுவர்த்தி மூத்தோர்களது மனம் கோணாமல் நடக்கிறவன். ஜிதேந்திரிய இந்திரியங்களை வென்றவனாய் சானுக்ரோஷக தன்னழியுடையவனாய் விளங்கும். தர்மாத்மா தர்மம் ஒன்றிலேயே ஆசக்தியுடையவன். நான் சந்தேகமற அறிந்ததாகிய பின்வரும் காரணமும் இருக்கிறது. உனது தம்பியாகிய பரதன் மகான்களுடைய அனுஷ்டானத்தில் அசஞ்சல பக்தி வைத்தவன். மூத்தோர்களது மனம் கோணாமல் நடக்கிறவன். இந்திரியங்களை வென்றவனாய் தன்னழி உடையவனாய் விளங்கும். தர்மம் ஒன்றிலேயே ஆசக்தியுடையவன். கிம் துச்சித்தம் மனுஷ்யானாம் அநித்யமிதி மே மதிஹி சத்தாம் ச தர்ம நித்யானாம் கிருத்தசோபி ச ராகவ. ராகவ ஹே ராகவ, தர்ம நித்யானாம் சதா தர்மம் ஒன்றிலேயே பற்றுள்ள சதாம் உத்தமர்களாகிய மனுஷ்யானாம் மனிதர்களுடைய சித்தம் ஞானேந்திரியம் கிருத்தசோபி பிறர் அடைந்த நன்மையை கேட்டு சந்தோஷம் அடைகிறதாகிறது. இத்தீச்ச என்பது அனித்யம் அபூர்வமாய் விளங்குகிறது. கிம் து ஆயினும் மேச்ச எனக்கு மட்டும் மைதிஹி தெரிந்த விஷயமே இது. ஹே ராகவா, சதா தர்மம் ஒன்றிலேயே பற்றுள்ள உத்தமர்களாகிய மனிதர்களுடைய ஞானேந்திரியம் பிறர் அடைந்த நன்மையை கேட்டு சந்தோஷமடைகிறதாகிறது என்பது அபூர்வமாய் விளங்குகிறது. ஆயினும் எனக்கு மட்டும் தெரிந்த விஷயமே இது. இத்யுக்த சோபியோனுஜ்ஞாதः சோபாவின்யபிஷேச்சனே व्रजेति राम पितरम् अभिवाद्याभ्ययाद्गृहम्. श्वः नाळे दिनं भाविनी நடக்கப்போகிற அபிஷேச்சனே பட்டாபிஷேக விஷயத்தில் ஏதே மேற்கண்ட விதமாய் உக்தக நியனம் பெற்ற சக அந்த ராமக ஸ்ரீராமர் விரஜ நீ திரும்பி போகலாம் இதி என்று அபியனுஜாதக விடை பெற்றவராகி பித்தரம் தந்தையை அபிவாத்திய வணங்கி நமஸ்கரித்துவிட்டு கிரகம் மாளிகைக்கு அபியயாத் திரும்பினார். நாளை தினம் நடக்கப் போகிற பட்டாபிஷேக விஷயத்தில் மேற்கண்ட விதமாய் நியமனம் பெற்ற அந்த ஸ்ரீராமர் நீ திரும்பி போகலாம் என்று விடை பெற்றவராகி தந்தையை வணங்கி நமஸ்கரித்துவிட்டு மாளிகைக்கு திரும்பினார். प्रविश्य चात्मनो वेश्म राज्ञोद्दिष्टेऽभिषेचने तस्मिन् क्षणे स निर्गम्ये मातुरन्तपुरं ययो. सः அவர் ராஜ்ஞா சக்கரவர்த்தியாரால் தஸ்மின் அந்த அபிஷேச்சனே பட்டாபிஷேக க்ஷணே மகோத்சவத்தில் உத்திஷ்டே எல்லாவற்றையும் சொல்லப்பட்ட பின்னர் ஆத்மனக தனது வேஷ்ம மாளிகைக்கு பிரவிஷ்யத்து போனதுமே நிர்கம்யே வெளிவந்து மாத்துகோ தாயின் அந்தப்புறத்திற்கு யயோ போய் சேர்ந்தார். அவர் சக்கரவர்த்தியாரால் அந்த பட்டாபிஷேக மகோத்சவத்தில் எல்லாவற்றையும் சொல்லப்பட்ட பின்னர் தனது மாளிகைக்கு போனதுமே வெளிவந்து தாயின் அந்தப்புறத்திற்கு போய் சேர்ந்தார். தத்ர தாம் பிரவணாமேவ மாத்தரம் க்ஷௌமவாசினீம் வாக்யதாம் தேவதாகாரே ததர்ஷாய ச தீம் ஸ்ரீயம். தத்ர அவ்விடத்தில் தேவதாகாரே பூஜா கிரகத்தில் தாம் அந்த மாத்தரம் தாயாரை க்ஷௌமவாசினி நூல் கலக்காத பட்டாடையை உடுத்திக் கொண்டு பிரவணாம் அத்தியந்த ஆசக்தியுடன்
வாக்யதாம் ஏவ தெய்வங்களை எப்படி பிரார்த்திக்க வேண்டுமெனும் விதிகளை அனுஷ்டித்து அந்த பிரகாரமே வாய்விட்டு சொல்லிக்கொண்டே ஸ்ரீயம் மகாலட்சுமியை ஆயாச்சர்த்தி பிரார்த்தித்து கொண்டிருக்கிறவளாய் ததர்ஷ கவனித்தார். அவ்விடத்தில் பூஜா கிரகத்தில் அந்த தாயாரை நூல் கலக்காத பட்டாடையை உடுத்திக்கொண்டு அத்தியந்த ஆசக்தியுடன் தெய்வங்களை எப்படி பிரார்த்திக்க வேண்டுமென்னும் விதிகளை அனுஷ்டித்து அந்த பிரகாரமே வாய்விட்டு சொல்லிக்கொண்டே மகாலட்சுமியை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறவர்களாய் கவனித்தார். प्रागेव जगतत्र सुमित्रा लक्ष्मणस्तथा सीता चानायिता श्रुत्वा प्रियं ராமாபிஷேச்சனம் ராமரது பட்டாபிஷேகமாகிற பிரியம் நல்ல செய்தி ஸ்ருத்வாச்ச காதில் விழுந்ததுமே ஆகதா தானாய் வந்து சேர்ந்திருந்த சுமித்ராச்ச சுமித்ரா தேவியாரும் ஆனாயித்தா சமாச்சாரம் சொல்லி அழைத்து வரப்பட்டவளாகி சீதா ஏவ சீதா தேவியாரும் லக்ஷ்மணக தத்தா லக்ஷ்மணரும் தத்ர அவ்விடத்தில் பிராக் ஏற்கனவே இருந்தார்கள். ராமரது பட்டாபிஷேகமாகிற நல்ல செய்தி காதில் விழுந்ததுமே தானாய் வந்து சேர்ந்திருந்த சுமித்ரா தேவியாரும் சமாச்சாரம் சொல்லி அழைத்து வரப்பட்டவளாகி சீதா தேவியாரும் லக்ஷ்மணரும் அவ்விடத்தில் ஏற்கனவே இருந்தார்கள். तस्मिन् काले हि कौसल्या तस्तावामीली तीक्षणा सुमित्रयान्वास्यमाणा सीतया लक्ष्मणेन च. तस्मिन् அந்த காலே சமயத்தில் கௌசல்யா தேவியார் சுமித்ரா தேவியாராலும் சீதையா சீதா பிராட்டியாராலும் லக்ஷ்மணேன ச லக்ஷ்மணனாலும் அன்வாஸ்யமானா பூஜைக்கு வேண்டிய உபகரணங்களை கொடுத்து சுஸ்ரூஷை செய்ய பெற்றவளாய் ஆமீலி தேக்ஷணா கண்களை மூடிக்கொண்டு பரவசமடைந்தவளாய் தஸ்தோ இருந்தாள். அந்த சமயத்தில் கௌசல்யா தேவியார் சுமித்ரா தேவியாராலும் சீதா பிராட்டியாராலும் லக்ஷ்மணனாலும் பூஜைக்கு வேண்டிய உபகரணங்களை கொடுத்து சுஸ்ரூஷை செய்ய பெற்றவளாய் கண்களை மூடிக்கொண்டு பரவசமடைந்தவளாய் இருந்தாள். श्रुत्वा पुष्येन पुत्रस्य यवराज्याभिषेचनं प्राणायामेन पुरुषं ध्यायमाना जनार्दनं. புத்திரஸ்ய புதல்வனுடைய புஷ்யேன புஷ்ய நட்சத்திரத்தில் யவராஜ்யாபிஷேச்சனம் யுவராஜ்ய பட்டாபிஷேகத்தை ஸ்ருத்வா உத்தேசித்து புருஷம் பரமாத்மாவாகும் ஜனார்தனம் ஜனார்தனனே பிராணாயாமேன விஷ்ணு திருநாமங்களை பிராணாயாம விதிப்படி ஜபத்தி கொண்டு தியாயமானா சிந்தனை செய்தாள். புதல்வனுடைய புஷ்ய நட்சத்திரத்தில் யுவராஜ்ய பட்டாபிஷேகத்தை உத்தேசித்து பரமாத்மாவாகும் ஜனார்தனை விஷ்ணு திருநாமங்களை பிராணாயாம விதிப்படி ஜபித்து கொண்டு சிந்தனை செய்தாள். तथा स नियमामेव सोऽभिगम्याभिवाद्य च उवाच वचनं रामो हर्षयंस्तामनिन्दिताम्. सः அந்த ராமः ஸ்ரீராமர் ததா அப்படியாய் அனிந்திதாம் ஏவ குறையற்ற வண்ணமாய் ச நியமாம் ச பக்தியுடன் தெய்வ தியானத்தில் இருந்து கொண்டிருக்கும் தாம் அவளை அபிகம்ய கிட்டி அபிவாத்திய முடித்தாழ்த்தி நமஸ்கரித்து ஹர்ஷயன் மனம் கழிக்க செய்கின்றவராகி வச்சனம் பின்வரும் மொழியை உவாச்ச சொன்னார். அந்த ஸ்ரீராமர் அப்படியாய் குறையற்ற வண்ணமாய் பக்தியுடன் தெய்வ தியானத்தில் இருந்து கொண்டிருக்கும் அவளை கிட்டி முடித்தாழ்த்தி நமஸ்கரித்து மனம் கழிக்கின்ற செய்கின்றவராய் பின்வரும் மொழியை சொன்னார். அம்பபித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி பவித்தா சோபிஷேகோ மே யதா மே சாசனம் பிதுஹு. அம்பா அம்மா பித்ரா தந்தையால் பிரஜாபாலன கர்மணி பிரஜைகளை ரட்சிக்க வேண்டிய காரியத்தில் நியுக்தகா அஸ்மி நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். மே பிதுஹோ எனது பிதாவின் சாசனம் யதா கட்டளைப்படி மே எனக்கு அபிஷேக பட்டாபிஷேகம்
ஸ்வஹா நாளை பவிதா நடக்கப் போகிறது. அம்மா, தந்தையால் பிரஜைகளை ரட்சிக்க வேண்டிய காரியத்தில் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். எனது பிதாவின் கட்டளைப்படி எனக்கு பட்டாபிஷேகம் நாளை நடக்கப் போகிறது. சீதாயாப்யுபவஸ்தவ்யா ராஜனீயம் மயா சஹ ஏவ மிருத்விகோபாத்யாயைஹ சஹ மாமுக்தவான் பிதா. ரித்விக் உபாத்தியாயைஹி, ரித்விக்குகள் உபாத்தியாயர்களோடு சக கூட இருந்த பிதா தந்தையார் மாம் என்னை ஏவமப்பி இன்னும் இப்படியும் உக்தவான் ஆக்ஞாபித்திருக்கிறார். இயம் இந்த ரஜினி இரவு சீத்தையா சீத்தையோடு சக கூடவே மயா என்னால் உபவஸ்தவ்யா உபவாசத்தில் கழிக்கப்பட வேண்டியது. ரித்விக்குகள் உபாத்தியாயர்களோடு கூட இருந்த தந்தையார் என்னை இன்னும் இப்படியும் ஆக்ஞாபித்திருக்கிறார். இந்த இரவு சீத்தையோடு கூடவே என்னால் உபவாசத்தில் கழிக்கப்பட வேண்டியது. யானி யான்யத்ர யோக்யானே சோபாவின்யபேஷேச்சனே தானி மே மங்களான்யத்ய வேதேஹ்யாஷ்சைவ காரய. ஸ்வஹ நாளை பாவினி நடைபெறப் போகிற அத்திர இந்த அபிஷேச்சனே பட்டாபிஷேகத்தில் மங்களானி பிராச்சீன வழக்கத்தை ஒத்து பூர்வாங்கமாய் செய்ய வேண்டிய மங்கள கிருத்தியங்களாய் யோக்யானி ஏற்பட்டவைகள் யானி யானி எவை எவைகளோ தானி ஏவ அவைகள் எல்லாவற்றையும் அத்ய இப்பொழுது வைதேஹியாக வைதேகிக்கும் மேச்ச எனக்கும் காரைய தேவரீர் செய்தருள்வீராக. நாளை நடைபெறப் போகிற இந்த பட்டாபிஷேகத்தில் பிராச்சீன வழக்கத்தையொத்து பூர்வாங்கமாய் செய்ய வேண்டிய மங்கள கிருத்தியங்களாய் ஏற்பட்டவைகள் எவை எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது வைதேகிக்கும் எனக்கும் தேவரீர் செய்தருள்வீராக. ஏத்தச்ருத்வா து கௌசல்யா சிரக்காலாபிகாங்க்ஷிதம் ஹர்ஷபாஷ்பக்கலம் வாக்கியம் இதம் ராமமபாஷத். கௌசல்யாதேவியார் ஏதத் வாக்கியம் இந்த மொழியையும் சிரக்காலாபிகாங்க்ஷிதம் தோ வெகு காலமாய் உள்ளத்தினுள்ளே நிக்ஷிப்தமாயிருந்த மனோரதம் என்பதை ஸ்ருத்வா நினைத்து இதம் பின்கண்ட சொல்லை ஹர்ஷபாஷ்பக்கலம் ஆனந்த பாஷ்பத்தோடு சொல்லப்பட்ட வண்ணமே ராமம் ஸ்ரீராமரை பார்த்து அபாஷத்த சொன்னாள். கௌசல்யாதேவியார் இந்த மொழியையும் வெகு காலமாய் உள்ளத்தினுள்ளே நிக்ஷிப்தமாயிருந்த மனோரதம் என்பதை நினைத்து பின்கண்ட சொல்லை ஆனந்த பாஷ்பத்தோடு சொல்லப்பட்ட வண்ணமே ஸ்ரீராமரை பார்த்து சொன்னாள். வத்சராம சிரம் ஜீவ ஹதாஸ்தே பரிபந்தினஹ ஞாதீன் மே த்வம் ஸ்ரீயா யுக்தஹ சுமித்ராயாஷ்ச நந்தய. வத்ச குழந்தாய், ராம ஸ்ரீராமா, சிரம் நீடொழி காலம், ஜீவ நீ வாழ்வாயாக. தே உனக்கு பரிபந்தினக இடையூறு செய்கின்றவர்கள், ஹதாஹா மனோரதம் பெறாதவர்கள் ஆவார்கள். துவம் நீ ஸ்ரீயா ராஜ்யலக்ஷ்மியுடன் யுக்தக விளங்குகின்றவனாய், மே என்னுடையவும், சுமித்ராயாச்ச சுமித்ரையுன்னுடையவும், ஞாத்தீன் சுற்றத்தார்களை நந்தைய சந்தோஷப்படுத்தி வைப்பாயாக. குழந்தாய் ஸ்ரீராமா, நீடூழி காலம் நீ வாழ்வாயாக. உனக்கு இடையூறு செய்கின்றவர்கள் மனோரதம் பெறாதவர்கள் ஆவார்கள். நீ ராஜ்யலக்ஷ்மியுடன் விளங்குகின்றவனாய் என்னுடையவும் சுமித்ரையனுடையவும் சுற்றத்தார்களை சந்தோஷப்படுத்தி வைப்பாயாக. கல்யாணே பத நக்ஷத்ரே மயி ஜாதோசி புத்ரக ஏன த்வயா தசரதோ குணேராராதித பிதா. பிதா தந்தையாகும் தசரதக தசரத சக்கரவர்த்தியர் குணை உத்தம குணங்களைக் கொண்டு துவயா உன்னால் ஆராதித்தக திருப்தி செய்விக்கப்பட்டிருக்கின்றனர். ஏன இது ஒன்றினாலேயே புத்திரக குழந்தாய், கல்யாணே நல்ல நக்ஷத்திரே நக்ஷத்திரத்தில், மயி என்னிடத்தில், ஜாத்தக அசி நீ பிறந்திருக்கின்றனே. பத என் சந்தோஷத்தை என்னவென்று சொல்வேன்.
தந்தையாகும் தசரத சக்கரவர்த்தியார் உத்தம குணங்களைக் கொண்டு உன்னால் திருப்தி செய்விக்கப்பட்டிருக்கின்றனர். இது ஒன்றினாலேயே குழந்தாய், நல்ல நட்சத்திரத்தில் என்னிடத்தில் நீ பிறந்திருக்கின்றனே, என் சந்தோஷத்தை என்னவென்று சொல்வேன்? அமோகம் பத மேக்ஷாந்தம் புருஷே புஷ்கரேக்ஷணே ஏயம் இக்ஷ்வாக்கு ராஜ்யஸ்ரீஹி புத்திரத்வாம் சம்ஸ்ரயிஷ்யதி. புத்திர குழந்தாய், பத எனது பாக்கியத்தைத்தான் என்னவென்று சொல்வேன்? இக்ஷ்வாக்கு ராஜ்யஸ்ரீஹி, இக்ஷ்வாக்கு குல ராஜ்யலக்ஷ்மியாகிறவள் யா இயம் எவளோ அந்த இவளும் துவாம் உன்னை சம்ஸ்ரயிஷ்யதி அடைந்து விளங்கப் போகிறாள். புஷ்கரேக்ஷணே புண்டரீகாக்ஷனான புருஷே ஸ்ரீமன் நாராயணன் விஷயத்தில் மே எனது சாந்தம் ஆராதனங்களின் பரிசிரமமானது அமோகம் சபலமாகிறது. குழந்தாய், எனது பாக்கியத்தைத்தான் என்னவென்று சொல்வேன்? இக்ஷ்வாக்கு குல ராஜ்யலக்ஷ்மியாகிறவள் எவளோ அந்த இவளும் உன்னை அடைந்து விளங்கப் போகிறாள். புண்டரீகாக்ஷனான ஸ்ரீமன் நாராயணன் விஷயத்தில் எனது ஆராதனங்களின் பரிசிரமமானது சஃலமாகிறது. இத்யேவ முக்தோ மாத்ரேதம் ராமோ பிராத்தரமப்ரவீத் பிராஞ்சலிம் பிரஹ்வமாசீனம் அபிவிக்ஷ்ய ஸ்மயன்னிவ. மாத்ரா தாயால் இதி ஏவம் மேற்கண்ட வண்ணமாய் உக்தகா ஆசீர்வதிக்கப்பெற்ற ராமக ஸ்ரீராமர் பிரஹ்வம் அத்தியந்த பக்தியை உடையவரும் பிராஞ்சலியும் கை கூப்பிய வண்ணம் ஆசீனம் உட்கார்ந்திருக்கிறோருமாகிய பிராத்திரம் தம்பியை அபிவீக்ஷிய நோக்கி இவ சற்று ஸ்மயன் புன்னகை கொண்டவராகி இதம் பின்கண்டவாறு அப்ரவீத் திருவாய் மலர்ந்து அருளினார். தாயால் மேற்கண்ட வண்ணமாய் ஆசீர்வதிக்கப்பெற்ற ஸ்ரீராமர் அத்தியந்த பக்தியை உடையவரும் கைகூப்பிய வண்ணம் உட்கார்ந்திருக்கிறோருமாகிய தம்பியை நோக்கி சற்று புன்னகை கொண்டவராகி பின்கண்டவாறு திருவாய் மலர்ந்து அருளினார். லக்ஷ்மணே மாம் மயா சார்த்தம் பிரசாதித்வம் வசுந்தராம் த்விதீயம் மேந்தராத்மானம் த்வாமியம் ஸ்ரீருபஸ்தித. லக்ஷ்மணா, லக்ஷ்மணா, இயம் இந்த ஸ்ரீஹி ராஜ்யலக்ஷ்மியானவள் மே எனது அந்தராத்மானம் வெளியில் சஞ்சரிக்கும் என் ஆத்மா போன்றவனும் த்விதீயம் உடன் பிறந்தவனுமாகிய துவாம் உனக்கு உபஸ்திதா சொந்தமானவள். துவம் நீ இமாம் இந்த வசுந்தராம் பூமியை மயா சார்த்தம் என்னோடு கூட பிரசாதி பரிபாலனம் பண்ணுவாய். லக்ஷ்மணா, இந்த ராஜ்யலக்ஷ்மியானவள் எனது வெளியில் சஞ்சரிக்கும் என் ஆத்மா போன்றவனும் உடன் பிறந்தவனுமாகிய உனக்கு சொந்தமானவள். நீ இந்த பூமியை என்னோடு கூட பரிபாலம் பண்ணுவாய். சௌமித்ரே புங்ஷ்வ போகாம்ஸ்த்வம் இஷ்டான் ராஜ்ய ஃபலானி ச ஜீவிதம் ச ஹி ராஜ்யம் ச த்வதர்த்தமபிகாமயே. சௌமித்ரே, ஹே லக்ஷ்மணா, ராஜ்ய ஃபலானி அரசின் பயன்களாய் இஷ்டான் போகான் இஷ்டமான போகங்களை துவம் ச நீயே புங்ஷ்வ அனுபவி ராஜ்யம் ச ராஜ்ய செல்வத்தையும் ஜீவிதம் ச உயிர் வாழ்வையும் துவதர்த்தம் ஹி உன் பொருட்டே அபிகாமியே நான் விரும்புகிறேன். ஏ லக்ஷ்மணா, அரசின் பயன்களாய் இஷ்டமான போகங்களை நீயே அனுபவி ராஜ்ய செல்வத்தையும் உயிர் வாழ்வையும் உன் பொருட்டே நான் விரும்புகிறேன். இத்யுக்த்வா லக்ஷ்மணம் ராமோ மாதரா பபிவாத்ய ச அப்யனுக்ஞாப்ய சீதாம் ச ஜகாமஸ்வம் நிவேசனம். ராமः ஸ்ரீராமர் இதி மேற்கண்ட வண்ணமாய் லக்ஷ்மணம் லக்ஷ்மணரை பார்த்து உக்த்வா திருவாய் மலர்ந்து அருளிய பின்னர் மாதரோ ச தாய்மார்கள் இருவரையும் அபிவாத்திய முடித்தாழ்த்தி நமஸ்கரித்துவிட்டு சீதாம் ச சீதையையும் அபியுனுக்ஞாப்ய போக விடை கொடுத்து அனுப்பிவிட்டு ஸ்வம் தனது நிவேசனம் மாளிகைக்கு ஜகாம போய் சேர்ந்தார். ஸ்ரீராமர் மேற்கண்ட வண்ணமாய் லக்ஷ்மணரை பார்த்து திருவாய் மலர்ந்து அருளிய பின்னர்
தாய்மார்கள் இருவரையும் முடித்தாழ்த்தி நமஸ்கரித்துவிட்டு சீத்தையையும் போக விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தனது மாளிகைக்கு போய் சேர்ந்தார். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये अयोध्याकाण्डे 4th सर्गः।